இம்மாத வாக்குத்தத்தம் எசையா 41:17 படிப்போம். எசையா 41:17. ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கைவிடாதிருப்பார். ஆமென். இம்மாத வாக்குத்தத்தம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. அவர் சூழ்நிலையை சொல்லுகிற போது சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறண்ட போது. ஆமென். சூழ்நிலை என்னை நெருக்குகிற போது, என் தேவைக்காக நான் காத்திருக்கிற போது, ஒரு தண்ணி கூட கிடைக்காத அந்த சூழ்நிலையில் கூட அப்படிப்பட்ட சிறுமையானவர்கள் எளிமையானவர்கள், ஆமென், அவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் சூழ்நிலையில் இருக்கிற போது அவர் வாக்குத்தத்தமாக சொல்லுகிற காரியம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. இது இந்த நாளிலே அவர் கைவிடாத தேவன். ஒருவேளை நம்ம பலவிதமான நெருக்கங்கள் இருக்கலாம், வியாதியினால நெருக்கங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனையினால நெருக்கங்கள் இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலை எப்படிப்பட்டதான நெருக்கங்களாக இருந்தாலும் தானே தேவன் நம்மளை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கைவிடாதிருப்பார். ஆமென், ஆமென். அப்போ இதை நம்ம அறிக்கை இடுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டார் என்றபடியாய். ஹல்லேலூயா. மத்தேயு 14:30-31 படிப்போம். அங்கே பேதுருவோட காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 14:30-31. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அகழ்ந்து போகையிலே, இங்கே காரியம் நம்ம என்ன பார்க்கிறோம்? சூழ்நிலை நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும். ஆமென். அதுதான் சூழ்நிலை ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது. அங்கே பேதுரு காரியம் என்ன? காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு. எதை காணணும்? காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கையை நீட்டினார். ஆமென். இயேசுவை பார்க்கறதா, பலமாக இருக்கிற காற்றை பார்க்கறதா? ஆமென். அங்கே அதுதான் சொல்ற. அவன் ஏன் இந்த காரியம் அங்கே குறிப்பிடப்படுது? சூழ்நிலை நம்மை நெருக்கிற போது, நமக்கு பயம் வருகிற போது, என்ன பயமோ பயத்துக்கான காரியத்தை நம்ம பார்க்கக்கூடாது. ஆமென். ஆனால் சாத்தான் அப்படி தான் பண்ணும். நம்மளுடைய பலவீனம் அதை தான் பண்ணும். நம்மளை எது நெருக்குதோ, ஒரு வியாதி வருதா, ஒரு வேளை இது கேன்சராக இருக்குமோ, இது இனிமேல் நம்மளால் எழுந்தே நடக்க முடியாதோ, இப்படி காரியம் பண்ணுமோ, அப்படி காரியம் பண்ணுமோ, அல்லது இந்த பிரச்சனை வந்து நம்ம மூழ்கடிச்சிடுமோ, நம்ம குடும்பம் ஒன்றுமில்லாமல் போகுமோ. இங்கே அதுதான் பேதுரு அதை கண்டு. ஆமென். அந்த பலமாக இருக்கிற காற்றை பார்க்குறான். ஆனால் அங்கே பக்கத்தில் இயேசு நிற்கிறார். இயேசுவை பார்க்கல. ஹல்லேலூயா. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் இங்கே நிற்கிறாரு. அவரை நோக்கி பார்க்கறதா? ஏன்னா முன்பே நல்லா பார்ப்போம், அவன் முன்பே ஆண்டவர் அங்கே வந்துட்டாருங்கிறது தெரியும். வந்தவர் நீ இறங்கி நடந்து வான்னு சொல்லிட்டாரு. இதுவும் அவனுக்கு தெரிஞ்சு தான் கால் எடுத்து கீழே வச்சான். ஆமென். அப்போ இவனுக்கு தெரியாமல் இல்லை, அங்கே ஆண்டவர் இருக்கிறாருங்கிறது தெரியாமல் இல்லை. அவன் கால் எடுத்து வச்சுட்டான், இறங்கிட்டான், வேற இன்னும் மூழ்கலை. ஆனால் ஒரு நடுவில் ஒரு காற்று அடிக்குது. ஹல்லேலூயா. ஒரு பலமான காற்று அவன் வாழ்க்கையில் வீசுது. ஹல்லேலூயா. அப்போ இதுவரையிலும் நம்ம நடத்தின தேவன், அவன் போட்லேருந்து கால் எடுத்து வச்சுட்டான்ல, இதுவரையிலும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த மாட்டாரா? ஒரு காற்று அடிக்கிற போது, ஒரு புயல் அடிக்கிற போது, நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிற போது நான் எதை பார்க்குறேன்? ஆமென். இந்த பேதுருவை போல நான் பலமாக அடிக்கிற அந்த காற்றை பார்க்குறேன்னா, என்னை பயமுறுத்துக்கிற சூழ்நிலையை பார்க்குறேன்னா, கர்த்தரை நான் பார்க்குறேன்னா? ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் அதுதான் சொல்கிறார்.
அதுவும் இல்லாமல் அவர் அந்த நேரத்தில் வேதம் என்ன சொல்லுது, அழிந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பிரச்சனை வருது, நெருக்கங்கள் வருது, பயம் வருது. இந்த பயத்தில் நான் ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுறவனா இருக்கிறேன்னா, ஹல்லேலூயா. எதுக்கு நான் நேரத்தை ஒதுக்குறேன்? ஆமென். தேவன் சில நேரங்களில் சில காரியத்தில் நம்ம குறைபடுகிற போதோ, அல்லது நான் உன்னை காப்பாற்றணும்னா இந்த காரியம் உன்கிட்ட இது தேவைங்கிற போதோ, சூழ்நிலைகள் அந்த நேரத்தில் நம்ம நெருக்கிற போது அவர் பாதத்தில் அமர்ந்து அவர்கிட்ட கூப்பிடுறவங்களா இருக்கணும். ஆமென். கூப்பிட்டாதான் அவர் கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. கூப்பிட்ட பிறகுதான் கை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கூப்பிடாம அவர் என்னை காப்பாத்தலேன்னு தான் நம்ம சொல்றோம். ஆமென். நான் கூப்பிடுகிறோமே, நான் கூப்பிடுகிற போது அவர் கையை நீட்டி உடனே, அங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவன் கூப்பிட்ட உடனே இயேசு கையை நீட்டி. ஹல்லேலூயா. நான் உடனே என்ன பண்றேன்? உடனேங்கிற காரியத்துல நான் சூழ்நிலையே பார்த்துக்கிட்டு இன்னும் அல்லது யார்கிட்ட கேட்கலாம், என்ன பேசலாம், என்ன காரியங்கள் நம்மளுக்கு எந்த விதத்திலையாவது உதவி கிடைக்குமான்னு மற்றவங்க கையை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா, மற்றவங்க ஆலோசனையை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா, அங்கே வேதம் சொல்லுகிறது அவன் கூப்பிட்ட உடனே கையை நீட்டி. ஹல்லேலூயா. ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். இந்த விசுவாசத்துக்குள்ள நான் வரணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தானே கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். நான் சூழ்நிலையை பார்க்கிறவனாக இருக்கிறேனா, ஆண்டவரை பார்க்கிறவனாக இருக்கிறேனா? ஆமென். என்னைக்கு நான் ரட்சிப்புக்குள்ள வந்து கர்த்தரை பிடிச்சு கொண்டேனோ அன்னைக்கே தேவன் என்ன நீ வா, இறங்கி வான்னு சொல்லிட்டார். ஆமென். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை கடல்ல நம்ம மூழ்கி போவதில்லை. ஹல்லேலூயா. பலமா அடிக்கிற காத்து இருக்கலாம், ஆமென், பயம் இருக்கலாம், ஆனால் நம்ம மூழ்கி போக மாட்டோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கை கொடுத்து நம்மை தூக்குவார். பிரச்சனை என்ன? அந்த நேரத்தில் அவரை கூப்பிடுறையா? ஆமென். நான் கூப்பிடுகிற போது அவர் நிச்சயம் கைவிடாது இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தது யோவான் 10:11 பார்ப்போம். யோவான் 10:11. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இதை விட ஒரு என்ன சொல்றது, நம்மளை நமக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி, நம்மளை பலப்படுத்துகிற மாதிரி வசனம் வேறு எதுவுமே இல்லை. நீங்க எல்லாம் ஆடு, நான் நல்ல மேய்ப்பேன், உங்களுக்காக நான் ஜீவனையே கொடுப்பேங்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குற ஒரு நண்பர்களோ மற்றவங்களோ, நீ பயப்படாதடா, என்ன வந்தாலும் நடட்டும், நான் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன், இப்படி சொல்றது தான் அவர் வேற விதமாக சொல்றார். ஹல்லேலூயா. இப்படி சொல்றதை தான் அவர் நான் நல்ல மேய்ப்பேன், உங்களுக்காக நான் என் ஜீவனையே கொடுப்பேன்னு சொன்னவர் மட்டும் இல்லை, கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப ஜீவனை கொடுத்தவர் நமக்காக நம்மளுடைய எல்லா காரியத்திலையும் நம்ம தப்பி வைக்க மாட்டாரா? நம்மளை விடுதலை ஆக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவர் எப்படி நம்ம இதுக்கு ஒரு அடையாளமா தாவீதோட காரியத்தில் பார்க்குறோம். 1 சாமுவேல் 17:34-35 படிப்போம். 1 சாமுவேல் 17:34-35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். ஆமென். ஆடு நம்ம தான். ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். சிங்கமோ கரடியோ அது சாத்தானா இருக்குது. ஒருவேளை இந்த சூழ்நிலையில நம்மளை கவ்விக்கொண்டே ஓடிக்கிட்டு இருக்கலாம்.
ஆமென். சாத்தானோட பிடிக்குள்ள நம்ம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் தாவீதை போல நான் பின்தொடர்ந்து வந்து ஆமென் அந்த சாத்தானின் பிடியில அதை வாயில கவ்விக்கிட்டு இருக்கிற ஒன்றை நான் காப்பாத்துவேன். ஆமென். ஒன்றை காப்பாத்து. மனதுருகிற தேவன், இதை விட என்ன சொல்ல முடியும்? தேவன் அப்படிப்பட்டவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், மாறாதவர். அல்லேலூயா. ஏன்னா இது தாவீது அவன் வாழ்க்கையில சுவைச்சிருக்கிறான். அல்லேலூயா. சவுல் தொடர்ந்து தாவீதை கொல்லும்படியா எத்தனைக்கு எப்ப தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு. அல்லேலூயா. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு சவுல் துரத்தி துரத்தி அவனை கொல்லும்படியா துரத்துறான். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு மலையில இந்த பக்கம் சவுலோட போர் வீரர்கள்லாம் தாவீதை தேடிக்கிட்டு வர்றாங்க. அதே மலையில இன்னொரு பக்கம் தாவீதோட ஆட்கள் எல்லாம் சுற்றி சுற்றி வர்றாங்க. அவங்க வந்துட்டாங்க, நம்மளை பிடிக்க வந்துட்டாங்க என்றபடியா ஒரு பக்கம் மலையில் ஒரு பக்கம் சவுலோட ஆட்கள், இன்னொரு பக்கம் தாவீதோட ஆட்கள். சவுல் ஒரு பெரிய படையோட வந்திருக்கிறார். அல்லேலூயா. நேரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னதான் சுற்றி வந்தாலும் சவுல் அவங்களோட படை தாவீதை சுற்றி நெருக்கிடுச்சு. இனிமே தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. வழியில் நிச்சயமா இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிருது அப்படின்னு தாவீது நினைக்க நேரத்தில் ஒரு வீரன் செய்தியை கொண்டு வர்றான். யாருக்கு? சவுலுக்கு. நாட்டில் பெலிஸ்தியர் பூந்துட்டாங்க நம்ம நாட்டுக்குள்ள, அங்கே போர் நடக்குதுன்னு சொன்னோன்னே அப்படியே இந்த காரியத்தை விட்டுட்டு அவன் அப்படியே திரும்பி படையோட திரும்பி போகிறான். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? அவன் நெருங்கிட்டான் என்றபடியாய் இனிமே தப்பிக்க முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கிற போது செய்தி வருகிறது சவுலுக்கு. ஆமென். அவன் படை திரும்பி போனது என்றபடியாய் தாவீது தப்பிச்சுக்கிட்டான். ஆமென். வந்த லாஸ்ட் மினிட்டு கூட தேவன் நம்மளை தூக்கி எடுக்க முடியும், நம்மளை தப்புவிக்க முடியும். சிங்கத்தின் வாயில, கரடியின் வாயில இருக்கிற ஆட்டை போல இருக்கிற நம்ம அவங்க சாத்தானுடைய வாயில இருந்தாலும் தானே, அந்த பிடியில இருந்தாலும் தானே அவர் தொடர்ந்து நம்மளை மீட்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். வசனம் சங்கீதம் 106:10 பாருங்க. 106:10. பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். ஆமென். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அல்லேலூயா. பகைவர்களாக இருக்கட்டும், சத்துருவா இருக்கட்டும், எல்லாருடைய கைகளுக்கும் நம்மளை விலக்கி காக்க வல்லவர். அல்லேலூயா. எப்படிப்பட்டதான கடன் பிரச்சனைனாலும். ஆமென். நமக்கு தெரிஞ்ச குடும்பம் தான். பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ராத்திரி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. காலையில் விடிய காலையில் வீட்டை பூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ கடன் பிரச்சனை. பகல் நேரத்தில் கடன்காரன் தொல்லை பண்ணுவான். ஆமென். இப்படி பயந்து பயந்து வாழ்ந்த வாழ்க்கை. 2 பேரும் நல்ல சம்பளத்தில் உள்ளவங்க தான். ஆமென். காரியம் என்ன? என்னைக்கு கர்த்தரை பிடிச்சுக்கிட்டாங்களோ, கர்த்தருடைய வேதத்தின்படி எல்லா காரியத்திலும் தங்களை சரியாக பார்த்துக்கிட்டாங்க. இது மிக மிக முக்கியமான அண்டர்லைன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்னென்ன வந்ததோ அதுக்கு அந்த நேரத்தில் அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க, அந்த காரியத்தை செஞ்சாங்க. இன்னைக்கு பார்த்தா என்ன, சென்னையில் சொந்த வீடே வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. எல்லா கடன் அடைஞ்சது. ஆமென். கடன்காரனுக்கு பயந்து வீட்டில் இல்லாதபடியா வீட்டை பூட்டிட்டு ஓடினவங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஓடினவங்க. இன்னைக்கு தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன். என்னைக்கு ஆண்டவரை நம்ம பற்றி கொண்டோமோ, என்னென்ன காரியங்கள் தேவனுடைய கட்டளை எல்லாத்துக்கும் ஒன்று விடாம கீழ்ப்படிய கத்துக்கணும். ஆமென். சந்தேகமே படக்கூடாது. அல்லேலூயா. சந்தேகமே படக்கூடாது. எந்த வார்த்தை எனக்கு வருதோ அந்த வார்த்தைக்கு நான் சந்தேகப்படாம கீழ்ப்படுகிற போது தேவன் ஒரு நாள் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சந்தேகப்பட்டேன்னு தான் ஆண்டவர் கேட்கிறார். நமக்கு சாத்தான் சந்தேகத்தை தான் கொண்டு வருவான். ஆமென். பல நேரங்களில் பல விதத்தில் சூழ்நிலை இப்படி இருக்கே, அப்படி இருக்குதே, இதெல்லாம் தேவையா, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமென். எப்படியாவது அதுக்கு
சாத்தானுடைய காரியம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆமென். அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடாது, அல்லது தள்ளி போடணும். ஆமென். தள்ளி போடுறது தான் சாத்தானுடைய தந்திரமே. நான் பல குடும்ப கூட சொல்லியிருக்கிறேன். ஆமென். ஒவ்வொருத்தனை இவன் சாத்தான் வந்து ஒரு கூட்டம் போட்டு பெரிய சாத்தான்லாம் பிளான் பண்ணிச்சான். இவனை எப்படிடா வீழ்த்துறது, இவன் நல்லா வேதத்தை வாசிக்கிறான், சபைக்கு போகிறான், ஏன்னா எல்லா காரியத்திலையும் இதாக இருக்கிறான், இவனை எப்படி வீழ்த்தலான்னு எல்லாம் என்னென்னமோ தடைகளெல்லாம் உண்டு பண்ணுகிற போது அவனை கீழே தள்ள முடியலையாம். அப்போ ஒரு குட்டி சாத்தான் வந்து சொன்னுதான், நான் அவனை கீழே தள்ளிவிடுவேன். இப்போ பெரிய சாத்தான்லாம் என்ன செஞ்சா, இது எப்படி நீ என்ன குட்டி சாத்தானா இருக்க, நீ எப்படி அவனை இது பண்ணுவ அப்படின்னு. இல்லை, என்கிட்ட விட்டு பாருங்க அவனை, நான் அவனை கீழே தள்ளுறேனா இல்லையான்னு. அதே மாதிரி என்ன பண்ணுதான், அவன் ஜெபிக்கணும்னு உக்காந்தா, வேதம் வாசிக்கணும்னு உக்காந்தா, சபைக்கு போகணும்னு நினச்சா, எல்லா நேரத்திலும் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு, போவாதுன்னு சொல்லாதான், இது தேவையில்லைன்னு சொல்லாதான், இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு, சபைக்கு போகணுமா அடுத்த வாரம் போய்க்கலாமே, படிக்கணுமா வேதம் வாசிக்கணுமா வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வாசிக்கலாம், இன்னைக்கு 1 மணி நேரங்கிற நாளைக்கு 2 மணி நேரமாக சரி பண்ணிவிடுவோமே. இப்படி சாத்தா என்ன பண்ணிச்சான், அவனை வந்து கூடாதுன்னு சொல்லாமல் அப்புறம்னே கீழே வீழ்த்திடுச்சான், ஒன்றுமே செய்ய முடியாதபடி. ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது சாத்தான் தந்திரம் மிக்கது. நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிறது அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமென். அப்போ இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்குற எல்லா காரியத்திலும் சந்தேகப்படாமல், இதுதான் மிக மிக முக்கியமானது, சந்தேகப்படாமல் அந்த காரியத்தில் எல்லாம் நம்ம இறங்குற போது தேவன் நிச்சயமாக நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். 3வது, இருளில் நடக்கிற போதும் கைவிட மாட்டார். சங்கீதம் 23:4, சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட இருள்னா என்ன, ஒன்றுமே அறியாத சூழ்நிலை, எந்த வழியிலும் நான் தப்பிக்க முடியாதுங்கிற சூழ்நிலை, எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் என்னை காப்பாற்றுறதுக்கோ என்னை தூக்கி எடுக்கிறதுக்கோ வழியே இல்லாத சூழ்நிலை தான் இருளின் சூழ்நிலை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருளின் சூழ்நிலையில் கர்த்தர் என்ன சொல்றார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த நான் விசுவாசிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். இது நான் விசுவாசிக்கிறவனாக இருக்கணும், நான் நம்புகிறவனாக இருக்கணும். தேவன் உன்னோட கூட நடக்கணுமா, ஆராதனை சொல்லது போல தேவன் உன்னோட கூட நடக்கணும்னு நீ விரும்புறியா, 7 மடங்கு சூளையில் இறங்க தயாராயிரு. ஆமென். தேவன் உன்னோட கூட நடப்பார். ஆமென். ஆனால் நீ வெந்து போக மாட்ட. ஆனால் 7 மடங்கு சூளையை பார்க்குற போது பயந்து நிற்காத. ஹல்லேலூயா. அந்த சூளையில் இறங்கிறதுக்கு தயாராகு, உன் கூட அவரும் நடப்பார். ஆமென். அவர் நடக்கிறது மட்டுமில்ல, உனக்கு ஒரு சின்ன சேதமும் உண்டாகாதபடி அவர் கூட இருந்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஆனால் நீ இறங்குவியா, நீ சூளையை பார்த்தோன்னே பயப்படுறவனாக இருக்கிறியா? ஹல்லேலூயா. அவர் உன்னோட கூட நடக்கணும்னா அந்த சூளையில் நடக்க நீ தயாராக இருக்கணும். ஆமென். தேவன் உன்னோடு கூட நடப்பார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கதை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை, ஒரு பிரச்சனையான நேரத்தில் அந்த கடற்கரை மணலில் நடக்கிற போது அவன் அந்த பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு நடக்கிற போது கூடவே இன்னொரு பாதத்தின் அச்சியும் வந்துக்கிட்டே இருக்குது. ஆமென். அப்போ அவனுக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவன் நம்மோடு கூட வர்றார். என் காலச்சும் மணலில் தெரியுது, பக்கத்தில் இன்னொரு காலச்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, அது ஆண்டவரோடது தான், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்றபடியா விசுவாசத்தில் நடக்கிறான். கொஞ்ச தூரம் போனோன்னு என்னாச்சு, ஒரு அச்சு தான் தெரியுது, இன்னொரு அச்சு காணும், காலடி அச்சு காணும். பயம் இவனை சூழ்ந்துக்குது. ஆண்டவர் என்னை தனியாக விட்டுட்டார், என்னை விட்டுட்டார், நான் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கிறேன் என்றபடியா ஒரு பயம் அவனை சூழுகிற போது கர்த்தர் என்ன சொல்றார், அது உன்னோட காலடி அல்ல, என்னோடைய காலடி. ஆமென். நீ என் முதுகு மேலே இருக்கிற. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நான் உன் கூட வந்தேன், இப்போ நான் உன்னை சுமந்துக்கிட்டு வர்றேன். ஆமென்.
நம்மை சுமக்கிற தேவன். இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அவர் நம்மளை கைவிட்டுட்டார் என்றபடியாய், நம்மோடு கூட இல்லை என்றபடியாய். இல்லை இல்லை, அவரோட தோல் மேலே தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். அவர் நம்மளை தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். விசுவாசத்தில் இந்த தாவீதை போல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார்னு அறிக்கையிடணுமே. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, தாவீதை 18 முறை சவுல் கொல்லும்படியாக துரத்துகிறார். 18 முறை. ஆமென். அவன் அதை அறிஞ்சு அவன் புரிஞ்சுதான் அவன் சொல்றான், இப்படிப்பட்ட இருளின் சூழ்நிலையில நான் நடக்கிற போது ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இல்லைனாக்கா தப்பி வைக்க முடியாது. இத்தனை தடவை அவர் ஒரு ராஜா பிளான் பண்ணி இத்தனை தடவை தப்பிச்சுக்கிட்டே போக முடியுமா? ஆமென். ஒரு ஆர்டினரி இவன் வேணாக்க அவன் பிளான் பண்ணுறதில் மிஸ் ஆகலாம். ஒரு ராஜா பிளான் பண்ண இல்லை, இத்தனை ஒரு 18 முறை மிஸ் ஆகுமா? அவன் தப்பிக்க முடியுமா? அவன் நல்லா உணர்ந்துக்கிட்டான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்டதான பயங்கள் நம்ம வந்து சூழ்ந்தாலும். ஒரு தடவை செக்கினாவுக்கு வந்தவங்க எப்படின்னா, ராமேஸ்வரத்துலேருந்து கணவன் மனைவியாக வந்தாங்க. அந்த மனைவி வந்து துபாயில் வேலை செஞ்சாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் திரும்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி ஃபிட்ஸு வரும். அதனால் அங்கே வேலை செய்ய முடியல, வீடு திரும்பிட்டாங்க. இங்கே ஊருக்கு வந்த பிறகோ இன்னும் அதிகமாகிடுச்சு. அடுப்பில் ஏதாவது சமைச்சிக்கிட்டு இருந்தால் அடுப்பிலே கூட விழுந்துடுவாங்க ஃபிட்ஸ் வந்து. அப்படிப்பட்ட சூழ்நிலை. எவ்வளோ டாக்டர்ஸ், ஏன்னா துபாய்க்கு போயிட்டு வந்ததுனால காசெல்லாம் இருந்தது, எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தாங்க, ஒன்றுமே ஆகலை, சரியாக்கவே முடியல. ஒரு நாள் வீட்டில் உட்காந்து சாயந்தரமாக பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்? இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போய் ஒரு லாட்ஜில் ரூம் எடுக்கணும், நம்ம 2 பேரும் அந்த ரூமில் தற்கொலை பண்ணிக்கலாம் என்றபடியாக பிளான் பண்ணி அன்றைக்கி சாயந்தரம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரர் அவங்க வீட்டுக்குள்ளே வர்றார். வந்தவர் ஒன்ன அப்படியே பேச்சு வாக்கில் அவர் பேசுகிற போது இவங்க பிளானையும் அப்படியே சொல்லிவிட்டாங்க. சொன்னோன்னு அவர் சொன்னார், சரி ஒரு முறை நான் சொல்கிறத கேளுங்க, ஒரு முறை செக்கினாவுக்கு போய் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த முடிவு எடுத்துக்கலாம் என்றபடியா அவர் சொல்லவும் அங்கேருந்து 2 பேருமா கிளம்பி இங்கே செக்கினாவுக்கு வந்தாங்க. பஸ்ஸில் வர்ற போதே அந்த சகோதரிக்கு அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற போதும் ஃபிட்ஸ் வருமா. கணவன் வந்து ரொம்பவே அதனாலேயே ரொம்ப நோக்கி போயிட்டார். ஏன்னா மனைவியை எதுவுமே பண்ண முடியல, எப்படியும் காப்பாற்ற முடியல. ஆனால் என்னைக்கு செக்கினாவுக்கு இங்கே காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னையிலிருந்து ஒரு நாள் கூட அவங்களுக்கு ஃபிட்ஸ் வரல. ஹல்லேலூயா. கேட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து இங்கே இருக்கிற 15 நாளுமே இல்லை. அது மட்டும் இல்லை, போன பிறகும் என்னைக்கும் இல்லை, அவங்க இன்னைக்கும் நல்லா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் காரியம் என்ன? அந்த பேதுருவை போல நான் மூழ்கிற ஒரு நேரமாக இருந்தாலும் ஆண்டவரே என்னை ரட்சியன்னு சொல்லி நான் கூப்பிடுறவனா இருக்கிறேன்னா அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்மை கையை நீட்டி அவர் தூக்குகிறவராக இருக்கிறார், நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இறந்த லாசரை உயிரோடு எழுப்பின தேவன். வேதம் சொல்லுகிறது உயிர்த்தெழுந்த வல்லமைன்னு ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைங்கிறதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உன் செத்து போன சரீரத்தை உயிரளவு செய்யும். ஆமென். லாசரை உயிரோடு எழுப்பின அதுதான் அந்த வல்லமை. அந்த வல்லமை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். அந்த வல்லமையினால தான் அநேகரை உயிரோடு எழுப்பினார். ஆமென். விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார், லாசருவை உயிரோடு எழுப்பினார், 4 நாளைக்கு கிடைக்கும். ஆமென். அப்படின்னா என்ன? அது உயிர்த்தெழுதலின் வல்லமை. உன் சரீரத்தில் எந்த பாகம் வேலை செய்யல, தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் அதை புதுப்பிக்க முடியும். ஆமென். நான் விசுவாசிக்கிறவனாக இருக்கணும், அதை நான் நம்புகிறவனாக இருக்கிற போது தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளை எல்லாம் தானே எப்படிப்பட்டதான பிரச்சனையா இருந்தாலும், சரீரமாத்துல பிரச்சனையா, வியாதியில பிரச்சனையா, கடல்ல பிரச்சனையா, அது மீண்டுமாய் நம்மளை உயிர் பெற செய்ய வல்லது, நம்மளை தூக்கி எடுக்க வல்லது. ஆமென். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இறந்த ராசரை உயிரோடு எழுப்பினவர். 38 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தவன் எந்திரிச்சு பாய சுட்டிக்கிட்டு ஓடுறான். ஹல்லேலூயா. தேவன் அப்படி செய்ய வல்லவர். ஆமென். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் இன்னைக்கு விசுவாசத்தில் நான் அறிக்கை எடுக்கிறவனா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நான் கைவிட மாட்டார் என்றபடியாய் நான் அறிக்கை செய்கிற போது தேவன், அந்த அறிக்கை செய்யறதுல தான் தேவ வல்லமை. ஆமென். நாவின் அதிகாரம் அந்த அறிக்கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. நம்மளை உயிர் பெற செய்ய வல்லது அதுதான். ஒரு ஊழியக்காரர் சொல்றார், உங்களோட சரீரத்துல நீங்க தேவனுடைய வாக்கு தத்தத்தை சொல்லி கமாண்ட் பண்ணுங்கிறார். உங்க சரீரத்து மேலே உங்களுக்கு அதிகாரம் உண்டுங்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அதை செய்ய வல்லவர். ஆமென். அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார் என்றபடியா நான் விசுவாசிக்கிற போது, நான் அறிக்கை செய்கிற போது, தேவன் என்னை எல்லா சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தானே அவர் கைவிடாது இருப்பார். ஆமென்.